பாகம் 126. அவந்திகாவை பார்த்த கிரிஷ் சிசின்லா என்று ஆச்சரியமாக அழைக்கவும், அவந்திகாவிற்கோ கிரிஷை பார்த்ததும் கடுப்பாக இருந்தது. இவ்வளவு பிரச்சனைக்கும் ஆரம்ப காரணமே கிரிஷ் தானே. அவன் மட்டும் அனுவிற்கு இன்டர்வியூ கொடுக்க சம்மதித்திருக்கவில்லை என்றால் அனு சீஃப் எடிட்டர் போஸ்டிங்கிற்கு வந்திருக்க மாட்டாள். மேனகாவின் இன்டர்வியூ பற்றி அவந்திகாவிற்கு தவறான தகவல் கொடுக்கும் அளவிற்கு அனு போயிருக்கவும் மாட்டாள். இப்பொழுது சந்தோஷ் அவந்திகாவை வெளியே அனுப்பும் சம்பவமும் நடந்திருக்காது. சோ இத்தனை பிரச்சனைக்கும் மறைமுக காரணம் கிரிஷ்தானே. அந்த பார்ட்டியில் சிசின்லா என்று அவந்திகாவை அழைத்து கொண்டு சுற்றி கொண்டிருந்த அதே கிரிஷ்தான் இன்று அவந்திகாவிற்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்க காரணமாக இருந்திருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. கிரிஷ் சிசின்லா என்று உற்சாகமாக அழைத்து கொண்டிருக்க, அவந்திகாவோ கிரிஷை ஆத்திரத்தோடு முறைத்து பார்த்துவிட்டு வேகமாக கிரிஷை கடந்து அங்கிருந்து போகவும், கிரிஷிற்கோ இந்த சிசின்லாக்கு என்னாச்சு என்று குழப்பமானது. அவனை கடந்து போன அவந்திகாவையே கிரிஷ் குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்க, கிரிஷ் நியூஸ் ஏஜென்சிக்கு வந்த தகவல் ஏற்கனவே அனுவிற்கும் சந்தோஷிற்கும் போயிருக்கவும், அனுவும் சந்தோஷும் வேக வேகமாக ஆபீஸ் என்ட்ரன்ஸிற்கு ஓடி வந்தனர். அவந்திகா போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த கிரிஷின் முன்னால் வந்து நின்ற அனுவும் சந்தோஷும் மரியாதையும் சந்தோஷமுமாக, வாங்க சார், நீங்க இங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் என்று முகமலர்ச்சியோடு கிரிஷை வரவேற்று கொண்டிருக்க, கிரிஷோ அவந்திகாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அனுவிடம் விசாரிக்க ஆரம்பித்தான். இப்போ போனாங்கல்ல சிஸ் என்று ஆரம்பித்தவன் சுதாரித்து கொண்டு, அதாவது அந்த பொண்ணு, அவங்க ஃபேஸ் ஏன் அவ்வளோ டல்லா இருந்தது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கிரிஷ் விசாரிக்கவும், அனுவிற்கு கிரிஷ் சுட்டிக்காட்டி விசாரிப்பது அவந்திகாவைத்தான் என்பது புரியவும் வேகமாக பதில் கூற ஆரம்பித்தாள். அந்த பொண்ணா, அவ ஒரு செலிபிரிட்டியை இன்டர்வியூ பண்ண வேண்டியது இருந்தது, ஆனா இன்டர்வியூ டைமுக்கு போகாம பிரச்சனை ஆயிடுச்சு என்றவள், அதை விடுங்க சார், நீங்க எங்க நியூஸ் ஏஜென்சிக்கு வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அனு முகம் முழுக்க சந்தோஷம் மிதந்து வழிய கிரிஷையே ஆவலாக பார்த்து கொண்டிருக்க, கிரிஷோ அனு கூறியதை ஓ என்று கேஷுவலாக தலையாட்டி கொண்டான். அனுவை பொறுத்தவரை கிரிஷ் அனுவிற்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாள். அது மட்டுமில்லாமல் கிரிஷிற்கான இன்டர்வியூ டைமும் இன்டர்வியூ நடக்கவிருக்கும் லொகேஷனும் ஏற்கனவே நியூஸ் ஏஜென்சி பிக்ஸ் செய்து அவனுக்கு இன்ஃபார்மும் செய்திருந்தார்கள். அப்படி இருக்க கிரிஷ் இப்படி நேரடியாக நியூஸ் ஏஜென்சியை விசிட் பண்ண எந்த அவசியமும் அவனுக்கு இருக்கவில்லை. அப்படி இருந்தும் கிரிஷ் இங்கு வந்திருக்கிறான் என்றால் அது தனக்காகத்தான் என்று அனு பெருமையாக ஃபீல் பண்ணி கொண்டிருக்க, சந்தோஷிற்கும் கிரிஷின் வருகை பெருமையாகத்தான் இருந்தது. அனுவை சீஃப் எடிட்டர் ஆக்கியது பலருக்கும் பிடிக்காமல் தான் இருந்தது. அனுதான் கிரிஷ் இன்டர்வியூ கொடுக்க காரணமானவள் என்பதை பெரும்பாலானோர் நம்பி இருக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரிஷே நேரடியாக வந்திருப்பது அனுவை பற்றிய கிசுகிசுவிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்கும் என்று சந்தோஷ் நம்பிக்கொண்டு கிரிஷை பார்த்து புன்னகைத்தான். வாங்க சார், உள்ள போலாம் என்று சந்தோஷ் கிரிஷை ஆர்வமாக அழைக்க, கிரிஷோ அவந்திகா அங்கிருந்து கிளம்பி போனதுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டதால் அதற்கு மேல் அவனுக்கு அங்கு வேலை இல்லை என்று நினைத்து கொண்டு, இல்ல எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு, இன்னொரு நாள் வரேன் என்று கூறிவிட்டு சந்தோஷின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனான். ஆபீஸின் என்ட்ரன்ஸ் வரை வந்தவன் திடீரென்று உள்ளே கூட வராமல் அப்படியே கிளம்பி போய்விட்டானே, அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று கூட யோசிக்காமல் அனு கிரிஷின் வருகைக்கு அவளாகவே ஒரு காரணத்தை கற்பனை பண்ணி கொண்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்க, காருக்கு வந்த கிரிஷோ வேகமாக அவன் போனை எடுத்து அரவிந்திற்கு கால் செய்தான். பிரதர், சிசின்லாக்கு ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை,
அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ஸா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனாங்க. அவங்க என்ன நேர்ல பார்த்தும் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம டென்ஷனா போயிட்டாங்க. சீக்கிரம் அவங்கள போய் பாருங்க என்று கிரிஷ் அரவிந்திற்கு தகவல் கொடுக்கவும் அரவிந்தின் மனமோ பதபதைக்க ஆரம்பித்தது. அடுத்த நொடியே அரவிந்த் அவந்திகாவை தேடும் வேலையை ஆரம்பித்திருந்தான். ஆபீஸில் இருந்து வெளியேறிய அவந்திகாவோ கால் போன போக்கில் நடந்தபடியே அவளின் ஆபீஸிற்கு அருகில் இருக்கும் ஒரு பார்க்கிற்கு சென்று அங்கிருந்த பெஞ்சில் போய் அமர்ந்தாள். அவந்திகாவால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அழுவதால் எந்த பயனும் இருக்க போவதில்லை என்பதை அவந்திகா எப்பொழுதோ உணர்ந்திருந்தாள். அவந்திகாவின் வாழ்க்கையில் இது ஒன்றும் முதல் பிரச்சனை இல்லையே. 8 வருடங்களுக்கு முன்பே அவளுக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது. செல்வ செழிப்போடு அப்பா அம்மாவின் செல்ல பிள்ளையாக விரும்பியதெல்லாம் உடனுக்குடன் கிடைத்த பூரிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தவளின் வாழ்வில் ஒரு நாள் புயல் வீச ஆரம்பித்தது. அவந்திகாவின் அப்பாவுக்கு பிசினஸில் பலத்த நஷ்டம் ஏற்பட்டது. அடுத்ததாக அவள் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து. அந்த தீ அவந்திகாவின் பெற்றோர் இருவரையும் விழுங்கி இருந்தது. உறவென்று அவளுக்கு மிஞ்சிய தம்பியும் இன்னமும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். கல்லூரி படிப்பை கூட முழுதாக முடிக்காத நிலையில் அவந்திகாவின் வாழ்க்கை ஒரே நாளில் தடம் புரண்டு போனது. படிப்பு, குடும்ப சுமை, பொருளாதார பிரச்சனை என்று அவந்திகா பலவற்றையும் சமாளித்துத்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாள். ஆனால் இப்பொழுதும் அவந்திகாவின் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. இன்னமும் பிரச்சனை அவளை சுழட்டி அடித்துக் கொண்டு தானே இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு உடம்பிலும் மனதிலும் இருந்த கொஞ்ச நஞ்ச தெம்பும் காணாமல் போக கைகளால் முகத்தை மூடியபடி மடியில் முகம் புதைத்துக் கொண்டு குனிந்து அமர்ந்து கொண்டாள். அந்த நேரத்தில் அவந்திகாவின் போனுக்கு தொடர்ந்து யாரோ கால் பண்ணி கொண்டிருக்க அவந்திகாவிற்கு போனை எடுத்து பார்க்க கூட மனம் இல்லாமல் போய்விட்டது. அப்படியே எத்தனை நேரம் அமர்ந்திருந்தாள் என்று அவந்திகாவிற்கே தெரியவில்லை. அந்த பார்க்கில் அவந்திகாவை கடந்து போனவர்கள் எல்லாம் அவந்திகாவை ஒரு வினாடி பாவமாகவும் வினோதமாகவும் பார்த்துவிட்டு சென்று கொண்டிருக்க அங்கு வந்த ஒருவன் மட்டும் அவந்திகாவிற்கு முன்னால் நின்று கொண்டு அவந்திகாவையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கு அவள் முன்னால் ரொம்ப நேரமாக நின்று கொண்டிருக்கும் உருவம் உறுத்தவும் தன்னையும் அறியாமல் நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு சன் கிளாஸும் மாஸ்குமாக நின்று கொண்டிருந்தவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் அரவிந்தான் என்று கண்டு கொண்டாள். அவனை கேள்வியாக பார்த்தவள் முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டு, சார், நீங்க இங்க எப்படி என்று கேட்கவும் அரவிந்தோ, நீங்க என்ன பண்ற என்று அவந்திகாவிடமே திருப்பி கேள்வி கேட்டான். நான் இங்க என்னவோ பண்றேன். உங்களை யாராவது பார்த்தா, அதுவும் என்னோட சேர்த்து வச்சு பார்த்தா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை தான். இங்க பக்கத்துல நிறைய நியூஸ் ஏஜென்சி இருக்கு, ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எதுக்காக நீங்க வந்தீங்க என்று அவந்திகா கோபமாக கேட்கவும் அரவிந்தோ அவந்திகாவை ஆழ்ந்த பார்வை பார்த்தான். அவந்திகா, எதுவும் பேசாத, என் கூட வா என்று அரவிந்த் அவன் கைகளை நீட்டவும் அவந்திகாவிற்கு அந்த நொடி இந்த உலகமே மறந்து போனது. அவளையும் அறியாமல் அரவிந்தின் கைகளை பிடித்தவள் அரவிந்தின் பின்னால் நடக்க போனாள். பார்க்கிற்கு வெளியில் அரவிந்த் வந்ததும் எங்கிருந்தோ அதிவேகமாக அரவிந்தின் கார் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. காரில் அவந்திகாவை ஏற சொன்னவன் அவந்திகாவின் அருகில் அமர்ந்து கொண்டான். இருவரும் காரில் ஏறியதும் கார் அங்கிருந்து வேகமாக மின்னல் வேகத்தில் கிளம்பியது. சம்பத் தான் காரை ஓட்டினான் என்றாலும் வழக்கம் போல் இல்லாமல் சம்பத் காரை ஓட்டும் வேலையை மட்டுமே கடமையாக பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த் அவந்திகாவை அவனின் தோளில் சாய்த்து கொண்டு அவளின் தலையை தடவி கொடுத்து கொண்டிருக்க கார் நீண்ட நேரமாக எங்கேயோ வெறி கொண்டு பறந்து கொண்டிருந்தது. அவந்திகாவிற்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நீண்ட நேர பயணம் தேவையாகத்தான் இருந்தது. அவந்திகா கண்களை மூடி தன் வேதனையை தனக்குள்ளாகவே போட்டு புதைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்க கார் சட்டென்று ஒரு இடத்தில் சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்படவும் அவந்திகா நிமிர்ந்து விண்டோ வழியாக பார்த்தாள். பீச் ரோட்டில் கார் நிற்பதை பார்த்தவள்,
சார், இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்று பதற்றமாக கேட்டுக்கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவை பீச்சை நோக்கி இழுத்து கொண்டு சென்றான். சார், எதுக்கு இப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் கைய முதல்ல விடுங்க சார் என்று அவந்திகா கத்திக் கொண்டிருப்பதை கூட பொருட்படுத்தாமல் அரவிந்த் கடலுக்கு முன்னால் அவந்திகாவை கூட்டி வந்து நிறுத்தினான். கடல் அலை காலை தொடும் இடத்தில் அவந்திகாவை நிறுத்திவிட்டு, அங்க பாரு என்று அரவிந்த் கடலை சுட்டி காட்டவும், அதுவரை அரவிந்தை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தவள் அரவிந்த் கையை காட்டிய திசையில் திரும்பி பார்த்தாள். சூரியன் மெதுவாக கீழ்வானை நோக்கி சென்று கொண்டிருக்க, கடல் எல்லையில்லாமல் பறந்து விரிந்திருக்கும் காட்சி ஒரு ரம்மிய உணர்வை அவந்திகாவின் மனதிற்கு தந்தது. வேகமாக ஓடிவரும் கடல் அலைகள் அடுத்த நொடியே வந்த வேகத்தில் திரும்பி இருக்க, கடல் ஒரு வினாடி அமைதியாக இருப்பதை போன்ற ஒரு உணர்வு அவந்திகாவின் மனதை என்னவோ செய்தது. இதே போலத்தானே மனிதர்கள் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும், வந்த வேகத்தில் பிரச்சனைகள் மறைந்து எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் சரியாகிவிடுமே என்று அவந்திகாவிற்கு தோன்ற, அவளின் மனதில் புது தெம்பு உருவாக ஆரம்பித்தது. அவந்திகா, உனக்கு என்னாச்சு? வேலை தானே போச்சு. வேலை போனா என்ன? இந்த வேலைக்காகவா நீ பிறந்த? வேலை போச்சேன்னு இவ்வளவு வருத்தப்பட? இது போனா இன்னொரு வேலை. லைஃப்ல இன்னும் எவ்வளவோ இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்கே தேங்கி நின்னா எப்படி? இந்த வேலை போனா உன்னால சாதிக்க முடியாதா என்ன? உனக்குள்ள இருக்கிற திறமை என்ன காணாமல போயிடும். அப்புறம் எதுக்கு இவ்ளோ தூரம் வெக்ஸ் ஆகுற? இந்த கடலோட எல்லை மாதிரி வாய்ப்புகள் பறந்து விரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தேடாம எல்லாம் முடிஞ்சதா ஒரு நிமிஷத்துல நினைச்சிட்டியே. நீ இது இல்ல அவந்திகா, இந்த 8 வருஷத்துல தனி ஆளா நின்னு இவ்ளோ தூரம் வந்த உன்னால இந்த பிரச்சனைய கடந்து வெளியில வர முடியாதா என்ன? உன்னால முடியும், கண்டிப்பா உன்னால முடியும் என்று அவந்திகாவிற்குள் நம்பிக்கை காட்டுத்தீ மாதிரி பரவி விஸ்வரூபம் எடுக்க, அவந்திகாவின் கண்களில் நம்பிக்கை சுடர்விட ஆரம்பித்தது. நம்பிக்கையோடு அரவிந்தை பார்த்தவள் தேங்க்ஸ் என்று மனதார கூறவும், அரவிந்த் அவந்திகாவை பார்த்து ஆதரவாக புன்னகைத்து விட்டு பேச ஆரம்பித்தான். எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் இங்கதான் வருவேன். இந்த கடல் அலை பார்த்தா என் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் தன்னால மறைஞ்சு போயிடும். இந்த கடலுக்கு மனுஷங்க மனசுல இருக்கிற கவலைய ஈர்த்துக்கிட்டு பதிலுக்கு அவங்களுக்கு நிம்மதிய கொடுக்கிற பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கடல் எல்லாருக்குமே இன்னொரு அம்மா மாதிரிதான். அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று அரவிந்த் இமோஷனலாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கோ அரவிந்தின் இமோஷனல் பேச்சு ஆச்சரியமாக இருந்தது. சடனாக அந்த நேரம் பார்த்து அவந்திகாவிற்கு ஒரு சந்தேகம் வந்தது. நான் சோகமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவள், ஆமா, நான் பார்க்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சு எப்படி நீங்க அங்க வந்தீங்க என்று சந்தேகமும் ஆச்சரியமுமாக கேட்க, அரவிந்தோ அலட்டி கொள்ளாமல், நான் அந்த பக்கமா வந்தேன், உன் ஃபேஸ பார்த்தாலே நீ சோகமா இருக்கேன்னு குழந்தை கூட சொல்லும் என்று அரவிந்த் கூறவும், அவந்திகாவும் அவன் கூறியதை உண்மை என்று நம்பி தலையாட்டினாள். ஆனால் உண்மை அது இல்லையே. கிரிஷ் அவந்திகாவின் நிலையை கூறியதும் அடுத்த நொடியே அரவிந்த் அவந்திகாவிற்கு போன் செய்து பார்த்தான். ஆனால் அவந்திகா போனை எடுப்பதாக இல்லை. அதனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அரவிந்த் அவந்திகாவின் அலுவலகத்தை சுற்றி நாயாய் பேயாய் அலைந்து திரிந்துதான் அவந்திகா பார்க்கில் இருப்பதையே கண்டுபிடித்து அங்கு வந்து சேர்ந்தான். காதல் கொண்டவர் நெஞ்சம் அப்படித்தானே, தூக்கத்தில் இருக்கும் துணையை தேடி பறவையாய் அலைந்து திரியும். அரவிந்தின் மனதில் இருக்கும் காதலும் அரவிந்தை அலைய வைக்கத்தான் செய்தது. ஆனால் அதை அரவிந்த் வெளிப்படையாய் ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அரவிந்தின் மனதில் இருக்கும் காதல் பொய்யென்றா ஆகிவிடும்? பாகம் 127. அவந்திகா அரவிந்திடம் அடுத்து ஏதோ கேள்வி கேட்க வர, அரவிந்தோ அவந்திகாவின் கேள்வியிலிருந்து தப்பிக்கும் நோக்கத்தில், கடலை பார்த்து முடிச்சிட்டியா, கிளம்பலாமா என்று கேட்கவும், அவந்திகா அவளின் கேள்வியை விட்டுவிட்டு அவசரமாக கிளம்பலாம் என்று பதில் கூறினாள். கார் அரவிந்தின் வீட்டை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்க, சம்பத்தோ மிரர் வழியாக அரவிந்தையும் அவந்திகாவையும்
மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். பீச்சிற்கு வரும் பொழுது அவந்திகா அரவிந்தின் தோளில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடியபடி அமர்ந்திருந்தாள். இப்பொழுதோ அரவிந்த் ஒரு மூலையிலும் அவந்திகா ஒரு மூலையிலுமாக அமர்ந்து கொண்டு இருவரும் கார் விண்டோ வழியாக வெளியே பார்த்து கொண்டிருக்க, சம்பத்திற்கோ அவன் வாய் அவனை பேச சொல்லி இம்சை செய்தது. அரவிந்த் சார், பாட்டு போடட்டுமா என்று அரவிந்தை கேட்டவன் அரவிந்த் எதுவும் சொல்லாததால் அவனாகவே பாட்டை போட்டுவிட்டு அதுக்கு ஹம்மிங் வேறு கொடுக்க ஆரம்பித்தான். சம்பத் போட்ட பாடல்கள் அனைத்தும் காதலை கசக்கி பிழிந்து மனதை என்னவோ செய்யும் பாடல்கள். அந்த பாடல்கள் அரவிந்தை டிஸ்டர்ப் பண்ண, சம்பத் பாட்டை ஆஃப் பண்ணு, எனக்கு தலை வலிக்குது என்று அரவிந்த் கூறவும், சம்பத்தோ, என்னம்மா காதல் பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த பாட்டை கேட்டா உங்களுக்கு தலை வலிக்குதா என்று முணுமுணுத்துக் கொண்டே பாட்டை ஆஃப் செய்தான். அதற்கு மேலும் சம்பத்தோ அமைதியாக இருக்க விரும்பாதவனாய் அடுத்ததாக அவந்திகாவை வம்பிற்கு இழுத்தான். அவந்திகா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேக்குறீங்களா என்று சம்பத் உள்நோக்கத்தோடு பேசவும், அவந்திகாவோ சம்பத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வெளியில் வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு, வேண்டா வெறுப்பாய், சொல்லுங்க என்று சம்பத்தின் கவிதையை கேட்கும் மனநிலைக்கு வந்தாள். காதல் கொண்ட நெஞ்சம் காற்றை போல கண்ணா, காதல் கொண்ட நெஞ்சம் காற்றை போல கண்ணா, கைகள் கொண்டு மறைக்க காற்று என்ன மண்ணா, கைகள் கொண்டு மறைக்க காற்று என்ன மண்ணா என்று அரவிந்தை மனதில் வைத்துக் கொண்டு ரைமிங்காக கூறியவன், எப்படி இருக்கு என் கவிதை என்று கேட்கவும், அவந்திகாவோ அவ்வளவுதானா என்று சந்தேகமாக கேட்டாள். அவ்வளவுதான் அவந்திகா, எப்படி இருக்கு என் கவிதை, இருவரி கவிதை என்று சம்பத் ஆர்வமாக கேட்கவும், அவந்திகாவோ நல்லா இருக்கு என்று கூறிவிட்டு மீண்டும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க, அரவிந்தோ சம்பத்தின் கவிதையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தொண்டையை சரி செய்வது போல கனைத்து, பேசாம கார ஓட்டு என்று சம்பத்தை எச்சரிக்கை செய்தான். சம்பத்திற்கோ அவன் மனதில் நினைத்த எண்ணத்தை கவிதை மூலமாக அரவிந்திடம் கன்வே செய்து விட்டாயிற்று என்ற திருப்தி ஏற்பட, அதற்கு மேல் அமைதியானவன் காரை ஓட்டுவதில் சிரத்தையாகிவிட, கார் அரவிந்தின் வீட்டு வாசலில் நின்றது. அவந்திகா சோர்வாக வீட்டிற்குள் செல்ல, அரவிந்தோ காரில் இருந்து இறங்கிவிட்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த சம்பத்தை பார்த்தான். சம்பத், வர வர நீ வேலை இல்லாம வெட்டி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சோ நீ என்ன பண்றனா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் நைட் டியூட்டி பாரு என்று கூறிவிட்டு அரவிந்த் போகவும் சம்பத்துக்கு கடுப்பானது. அரவிந்த் சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர், ஒரு கவிதை சொன்னதுக்கு நைட் டியூட்டியா, இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் என்று சம்பத் காருக்குள் அமர்ந்தபடி சத்தமாக கத்திக் கொண்டிருக்க, அரவிந்தோ சம்பத்தின் கத்தலை கண்டு கொள்ளாமல் வீட்டிற்குள் போயிருந்தான். அன்று இரவு அரவிந்தும் சரி அவந்திகாவும் சரி பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக உறங்கி போயிருக்க, அடுத்த நாள் காலை அவந்திகாவிற்கு இனிய நாளாக விடிந்தது. அவந்திகாவை எழுப்பியது மதுவின் போன் கால் தான். வழக்கம் போல மது அவந்திகாவிற்கு ஏற்பட்ட அநியாயத்தை பற்றி ஆதங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்க, அவந்திகா மதுவை அமைதிப்படுத்திவிட்டு போனை வைத்திருந்தாள். அரவிந்தோ அன்றும் கூட அவந்திகாவின் பிரச்சனை என்னவென்று கேட்டு அவந்திகாவை சங்கடப்படுத்தவில்லை. அவந்திகா அந்த வீட்டிற்குள்ளேயே நடமாடியபடி ஆன்லைன் மூலமாக அடுத்த வேலையை தேட ஆரம்பித்திருந்தாள். அன்றைய நாள் இப்படியே போக, அடுத்த நாளோ அவந்திகா அவளின் தம்பியை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துவிட்டு வந்திருந்தாள். அதற்கடுத்த நாள் மீண்டும் வேலை தேடும் படலம் ஆரம்பமாக, இப்படியே ஒரு வாரம் மின்னல் வேகத்தில் ஓடியிருந்தது. ஒரு வாரத்திற்கு பின்பு அவந்திகாவிற்கு அவளின் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து கால் வந்தது. அவந்திகாவை நடந்த சம்பவத்தை பற்றி ரிப்போர்ட் கொடுக்க அழைத்திருந்தார்கள். ஆனால் இந்த அழைப்பினால் எதுவும் மாறப்போவதில்லை என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அனுவும் சந்தோஷும் பிரச்சனையை மாறவிடப் போவதில்லை என்று தெரிந்திருந்தாலும் கடமைக்கே என அவந்திகா ஆபீஸிற்கு கிளம்பி போனாள்.
கான்பரன்ஸ் ரூமில் அவந்திகா அனுவிற்கும் சந்தோஷிற்கும் முன் குற்றவாளி போல் நிறுத்தப்பட்டிருக்க அனு அவந்திகாவின் கையில் பனிஷ்மெண்ட் நோட்டீஸை கொடுத்தாள். அந்த நோட்டீஸ் அவந்திகாவை வேலையை விட்டு தூக்கியாச்சு என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்த அவந்திகாவிற்கு முதல் பாயிண்டை படித்ததும் கடுப்பானது. அனுவை கோபமாக முறைத்து பார்த்தவள், என்ன, நான் மேனகா கிட்ட சாரி கேட்கணுமா என்று அதிர்ச்சியோடு கேட்க அனுவோ பதில் எதுவும் கூறாமல் நக்கலாக சிரித்தாள். அவந்திகாவிற்கு மேனகா பற்றி ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும். மேனகா சடார் என்று கோபப்பட்டு கோபத்தில் யோசிக்காமல் செயல்படும் ரகம். ஏற்கனவே அவந்திகா இன்டர்வியூக்கு லேட்டாக போனதற்காக கிட்டத்தட்ட அவந்திகாவின் மீது காஃபியை ஊற்றி இருக்கிறாள். கொஞ்சம் பிசங்கி இருந்தால் சூடான காஃபி அவந்திகாவின் முகத்தை பதம் பார்த்திருக்கும். ஆனால் நல்ல காலம் அவந்திகா தப்பித்து விட்டாள். அப்படி இருக்க அவந்திகா திரும்ப சாரி கேட்கிறேன் என்று மேனகா முன் போய் நின்றால் பெரிதாக என்ன வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்பிருக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமென்றேதான் அனு இப்படி ஒரு சதி செய்திருக்கிறாள் என்பது அவந்திகாவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவந்திகா அதிர்ச்சியும் கோபமுமாக அனுவை பார்க்க அனுவோ நக்கல் சிரிப்போடு, எஸ், நீதான் மேனகா கிட்ட போய் சாரி கேட்கணும். நீ பண்ண தப்புக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா என்ன என்று அனு அலட்சியமாக பேசவும் அவந்திகாவோ அனு பேசுவதை கண்டு கொள்ளாமல் நோட்டீஸில் இருக்கும் அடுத்த பாயிண்டை பார்த்தாள். அதில் அவந்திகா செய்த தவறுக்கு நஷ்ட ஈடாக மேனகாவிற்கு 3 லட்சமும் நியூஸ் ஏஜென்சிக்கு 1 லட்சமும் கொடுக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கவும் அவந்திகாவிற்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. அதை படித்து பார்த்தவள், இது பகல் கொள்ள என்று கத்தவும் அனுவோ சாவகாசமாக அது தப்பே இல்லை என்று வாதாட ஆரம்பித்தாள். எது பகல் கொள்ள? நீ மேனகாவோட ஒரு நாள் ஷெட்யூலையே ஸ்பாயில் பண்ணிருக்க. மேனகாவோட ஒரு நாள் இன்கம் 5 லட்சத்தை தாண்டும். ஏதோ உனக்காக தான் நாங்க குறைச்சு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நியூஸ் ஏஜென்சிக்கு உன்னால மேனகாவோட இன்டர்வியூ கிடைக்காம போயிருக்கு. அதுக்கும் நீதானே நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதுதானே நியாயம் அவந்திகா என்று அனு பேசவும் அவந்திகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள் நோட்டீஸில் இருந்த அடுத்த பாயிண்டை பார்த்தாள். அது எல்லாவற்றிற்கும் மேல் இருந்தது. அவந்திகா செய்த தவறால் அவளுக்கு வேலை போன காரணத்தை பற்றி ரிப்போர்ட்டர்ஸ் கமிட்டியில் அனௌன்ஸ் பண்ண வேண்டும் என்று இருந்தது. அப்படி மட்டும் ரிப்போர்ட்டர்ஸ் கமிட்டியில் அவந்திகாவுக்கு வேலை போன காரணத்தை அனௌன்ஸ் பண்ணிவிட்டால் அவந்திகாவிற்கு அது ஒரு பிளாக் மார்க் ஆகிவிடும். அதுவும் அவந்திகா புது வேலை தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அப்படி மட்டும் ஒன்று நடந்துவிட்டால் அவந்திகாவிற்கு வேறு வேலை கிடைப்பது என்பது அவந்திகாவின் கனவில் மட்டுமே நடக்கும் சம்பவமாகிவிடும். அவந்திகா வேலை போனதை கூட சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து வரும் மனநிலைக்கு வந்திருந்தாள். ஆனால் இந்த நோட்டீஸ் அவந்திகாவை மீண்டும் மிக பெரும் சிக்கலில் தள்ளிவிடுவதாக இருக்கவும் அவந்திகாவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இது அனுவின் திட்டமிட்ட சதி. அதுவும் அவந்திகாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று வன்மத்தோடு அனு தீட்டியிருக்கும் மாபெரும் சதி. அந்த 3 பாயிண்டையும் மீண்டும் படித்து பார்த்த அவந்திகாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அவந்திகாவிற்கு ஆத்திரம் தொண்டையை அடைத்தது. அவந்திகா ஆத்திரத்தோடு அனுவை பார்க்க அனுவோ இரக்கமே இல்லாமல் அவளின் அடுத்த அம்பை வீசினாள். அப்புறம் அவந்திகா, இந்த நோட்டீஸ்ல இருக்க மாதிரி மொத்த பணத்தையும் இன்னும் ½ மந்த்ல நீ செட்டில் பண்ணிரணும். இல்லனா அப்புறம் உன் மேல நாங்க கேஸ் போட வேண்டியதா இருக்கும். அவ்வளவு தூரம் நீ இந்த விஷயத்த கொண்டு போக மாட்டேன்னு நினைக்கிற என்று அனு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு அதிர்ச்சியிலும் கோபத்திலும் தலையே சுற்றியது. இன்னும் 15 நாளில் 4 லட்சத்தை கட்ட வேண்டுமாம். ஒரு சாதாரண நபரால் இவ்வளவு குறைந்த நாளில் இவ்வளவு பெரிய தொகையை புரட்ட முடியுமா என்ன? அவந்திகா கோபத்தோடு அனுவை பார்த்தாள். அனு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற, இதோட நிறுத்திக்கோ என்று அவந்திகா ஆக்ரோஷமாக கத்த அனுவோ கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காமல் ஹாயாக நின்று கொண்டிருந்தாள். அவந்திகா, எதுக்கு இவ்ளோ வாய்ஸ் கொடுக்கற? கொஞ்சம் அமைதியாரு. நான் இதோட நிறுத்திக்கணும்னு ஆசைப்படுறியா? சரி, அப்போ
உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன். நீ பணம் கொடுக்க வேணாம், இந்த வேலையை விட்டு கூட போக வேணாம். என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு என் முன்னாடி மண்டி போட்டு வேலை பிச்சை கேளு, உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன் என்று அனு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் குரூர மனதோடு பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவோ அனுவை வெறித்து பார்த்தாள். அனு, நீ நினைக்கிறது உன் கனவுல கூட நடக்காது என்று அழுத்தமாக கூறியவள் சட்டென்று அந்த கான்பரன்ஸ் ரூமை விட்டு வெளியேறினாள். அவந்திகா அந்த கான்பரன்ஸ் ரூமை விட்டு வெளியே போகவும் அவந்திகாவிற்கு முன்பாக கிரிஷ் வரவும் சரியாக இருந்தது. கிரிஷ் அவந்திகாவிற்கு முன் நின்று கொண்டிருக்க கான்பரன்ஸ் ரூமிற்கு ஒருத்தி ஓடி வந்து கிரிஷ் வந்த தகவலை பற்றி அனுவிற்கும் சந்தோஷிற்கும் கூறினாள். அவ்வளவுதான். அனுவும் சந்தோஷும் அடித்து பிடித்து கான்பரன்ஸ் ரூமிற்கு வெளியே ஓடி வந்தனர். கிரிஷிற்கு அருகே ஓடி வந்த அனு, வெல்கம் சார் என்று புன்னகையோடு கிரிஷிற்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்க கை நீட்ட கிரிஷோ அனுவை கண்டு கொள்ளாமல் அவந்திகாவை பார்த்து புன்னகைத்தான். ஹாய் அவந்திகா, நம்ம எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பத்தி இப்போ பேசலாமா? நீங்க ஒன்னும் பிஸியா இல்லையே என்று கிரிஷ் அவந்திகாவை பார்த்து புன்னகைத்தவாறே கேட்கவும் அங்கிருந்தவர்களுக்கோ குழப்பத்தில் தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. அனுவிற்கோ கிரிஷின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. அவள் கேட்டது சரிதானா, இல்லை அவள் தவறாக புரிந்து கொண்டாளா என்று கூட அனுவிற்கு தோன்றியது. அதுவரையிலும் கிரிஷ் அனுவை பார்க்கத்தான் நியூஸ் ஏஜென்சிக்கு வந்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் கிரிஷின் வார்த்தை அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்க சந்தோஷோ பேய் முழி முழித்துக் கொண்டிருந்தான். கிரிஷிற்கு அவந்திகாவை தெரியுமா? அப்படியென்றால் கிரிஷ் அவந்திகாவிற்காகத்தான் இந்த இன்டர்வியூக்கு சம்மதித்தானா? இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று மொத்த பேரும் குழம்பி போயிருக்க அனுவோ சட்டென்று சுதாரித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். சார், நான் டீம் 2 சீஃப் எடிட்டர். இந்த பர்டிகுலர் இன்டர்வியூக்கு என்னதான் அசைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்டர்வியூ பத்தி நாம பேசலாம் என்று அனு கிரிஷிற்கே ட்விஸ்ட் கொடுக்கவும் கிரிஷிற்கு அப்பொழுதுதான் அந்த சூழ்நிலையே வித்தியாசமாக தோன்றியது. அவந்திகாவின் முகத்தில் இருக்கும் சோர்வை உணர்ந்தவனுக்கு அடுத்து என்ன சொல்வதென்றே புரியாமல் முழிக்கவும், சுற்றி இருந்தவர்களோ அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்கிற ஆர்வமும் குழப்பமுமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அவந்திகாவின் மனதிற்குள்ளோ எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் ஓட துவங்கி இருந்தது. நடந்ததை எல்லாம் அவந்திகாவின் மனம் அசை போட ஆரம்பித்தது. சடனாக அவந்திகாவின் மனதுக்குள் நம்பிக்கை உணர்வு எட்டி பார்க்க அவந்திகாவின் கண்கள் பிரகாசமானது. ஒரு கதவு மூடினால் நிச்சயம் மறு கதவு திறக்கும் என்பது அவந்திகாவிற்கு புரிந்துவிட்டது போலும். பாகம் 128. கிரிஷின் வார்த்தைகளை கேட்டு மொத்த ஆபீஸும் அமைதியில் நின்று கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ அப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக புரிய வந்தது. ஆக கிரிஷ் இன்டர்வியூவிற்கு சம்மதித்ததற்கு காரணம் அனு அல்ல. அதே மாதிரி கிரிஷ் இவ்வளவு தூரம் வந்திருப்பதும் அனுவிற்காக இல்லை என்று அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்ததும் அவந்திகா உஷாரானாள். அனு, கிருஷ்ணர் சொல்றது உனக்கு புரியலையா? நான் தான் அவரை இன்டர்வியூ எடுக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு என்று அவந்திகா கூறவும் அனுவிற்கு கடுப்பானது. உடனே அவந்திகாவை பார்த்து முறைத்தவள், அவந்திகா ஷட் அப் என்று அடித்தொண்டையில் கத்திவிட்டு கிரிஷை பார்த்தாள். சார், நம்ம இன்டர்வியூ பத்தி கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க என்று தலையை குனிந்து கொண்டு மிகுந்த மரியாதையாக அனு கிரிஷை அழைக்கவும் கிரிஷாலோ சட்டென்று அனுவிற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் போனது. சொல்ல போனால் கிரிஷ் அங்கு நிலவும் சூழ்நிலை புரியாமல், அந்த கலவரத்தின் ஆதி புள்ளி கூட தெரியாமல் வசமாக அங்கு வந்து மாட்டிக்கொண்டான். கிரிஷ் என்ன சொல்வது என்று தெரியாமல் தயக்கத்தோடு அனுவிற்கு ஓகே என்று தலையசைக்கவும் தான் அனுவிற்கு நிம்மதியானது. அனு கான்ஃபரன்ஸ் ரூமை நோக்கி போக அவள் பின்னால் போன கிரிஷ் 2 அடி எடுத்து வைத்துவிட்டு திரும்பி அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா, ஏன் அங்கே நிக்கிறீங்க? நீங்களும் வாங்க என்று கிரிஷ் ஒரு ட்விஸ்டை கொடுக்கவும்
அனுவிற்கோ ஜெர்க்கானது. இருந்தாலும் அனு சுதாரித்துக் கொண்டு கிறிஷின் கைகளை பிடித்துக் கொண்டு கிறிஷை ஒட்டி கொண்டு நின்றாள். கிறிஷ் சார் வாங்க, முதல்ல நாம போகலாம் என்று அனு கிறிஷை நெருங்கி நின்று கொண்டு அவன் கைகளை பிடித்தபடி அழைத்து போக முயற்சி செய்ய கிறிஷிற்கோ மிகவும் நர்வஸ் ஆனது. நர்வஸாக அவந்திகாவை பார்த்தவன், அவந்திகா இன்னமும் ஏன் அப்படியே நிக்கிறீங்க, வாங்க என்று திரும்பவும் அழைக்க அனுவிற்கோ இந்த முறை தீரமாக வந்தது. சார், அவந்திகாவை வேலையை விட்டு தூக்கியாச்சு, இனி அவங்க இந்த நியூஸ் ஏஜென்சி ரிப்போர்ட்டர் இல்ல என்று அனு கோபத்தில் வெளிப்படையாகவே கூறிவிட அதை கேட்ட கிறிஷிற்கோ அதிர்ச்சியானது. என்னது, வேலையை விட்டு தூக்கியாச்சா என்று கிறிஷ் அதிர்ச்சியான குரலில் கேட்கவும் அனு, ஆமா அதை விடுங்க, நாம ஏற்கனவே பேசின மாதிரி நான் தான் உங்க இன்டர்வியூவோட ஃபுல் இன்சார்ஜ். சோ உங்க இன்டர்வியூ பத்தி நாம டிஸ்கஸ் பண்றது தானே சரியா இருக்கும் என்று அனு பேசவும் கிறிஷோ அனுவிடமிருந்து நகர்ந்து நின்று கொண்டு அனுவை யோசனையோடு பார்த்தான். ஆமா, நான் எப்ப உங்ககிட்ட இந்த இன்டர்வியூ பத்தி பேசினேன், முதல்ல எனக்கு உங்களை தெரியுமா என்று கிறிஷ் ஒரே போடாக போடவும் அனு ஆடி போய்விட்டாள். சுற்றி இருந்தவர்களோ கிறிஷின் இந்த வார்த்தைகளால் அனுவை சந்தேகமாக பார்க்க சந்தோஷிற்கோ தலையே சுற்றியது. இங்கே என்னதாண்டா நடக்குது என்பது போல சுற்றி இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்க கிறிஷ் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவந்திகாவிற்கு அருகில் சென்று, அவந்திகா நீங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா நீங்க இப்போ எந்த ஏஜென்சியில ஜாயின் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, நாம அங்க போகலாம். நீங்க எங்க ஜாயின் பண்ணாலும் சரி, நான் உங்களை ஃபாலோ பண்றேன் என்று கிறிஷ் வெளிப்படையாக பேசிவிட அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. கிறிஷ் இவ்வளவு தூரம் வந்ததற்கு காரணம் அனுவல்ல, அவந்திகாதான் என்பது அனைவருக்கும் தெள்ளத் தெளிவாக புரிந்திருக்க அனுவிற்கோ ஆத்திரம் தலைக்கு ஏறியது. அனுவின் ஆத்திரம் கண்ணு முன்னு தெரியாமல் ஏறி இருக்க பக்கத்தில் இருந்த டேபிளின் மீது ஓங்கி ஒரு குத்து விட்டாள். அவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ் கிறிஷின் இந்த பேச்சால் சுய நினைவு வந்தவனாக சுதாரித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். என்ன கிறிஷ் சார் சொல்றீங்க, அவந்திகாவை யார் வேலையை விட்டு தூக்குனது? அது மட்டும் இல்ல, அவந்திகா ரிசைனும் பண்ணல, எல்லாம் ரூமர், அவ்வளவுதான். அவந்திகா மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை யாராவது வேலையை விட்டு தூக்குவாங்களா? அதுவும் இல்லாம அவந்திகா மாதிரி திறமையானவங்க ரிசைன் பண்ணிட்டு போக நாங்க விடுவோமா என்ன? அவந்திகா நீங்க எங்கேயும் போக கூடாது, அதுவும் ரிசைன் பண்றத பத்தி யோசிச்சு கூட பாக்காதீங்க. நம்ம ஏஜென்சி உங்களை அவ்வளோ ஈஸியாலாம் ரிசைன் பண்ண விட மாட்டோம் என்று சந்தோஷ் மொத்தமாக எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்க அவந்திகாவிற்கோ திகைப்பாக இருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் அனுவை பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அதுவும் 3 கண்டிஷனோடு அவந்திகாவை வெளியே அனுப்ப குறியாக இருந்தவன் இப்பொழுது என்னவோ அவந்திகாவை விட்டால் வேறு வழியில்லை என்பது போல பேச அவந்திகாவிற்கோ சந்தோஷை பார்த்து வெறுப்பாக இருந்தது. பச்சோந்தி போல் நிமிஷத்துக்கு மாறும் ஒருவனை எந்த கணக்கில் சேர்க்க முடியும்? சந்தோஷை பார்க்கவே அவந்திகாவிற்கு அருவருப்பாகத்தான் ஃபீல் ஆனது. இப்படி சடனாக சந்தோஷ் அந்தர்பல்டி அடிக்கவும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கத்தான் செய்தது. சந்தோஷ் ஏற்கனவே ஹெட் ஆபீஸுக்கு கிறிஷின் இன்டர்வியூ பற்றிய தகவலை கொடுத்திருந்தான். இந்த நேரத்தில் கிறிஷின் இன்டர்வியூ கைவிட்டு போகிறது என்று தெரிந்தால் அதற்கான விளக்கத்தை சந்தோஷ் ஹெட் ஆபீஸிற்கு கொடுத்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறான். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையே. ஏன், எதனால் என்று ஏகப்பட்ட கேள்விகள் எழும். அது சந்தோஷிற்குத்தான் பிரச்சனையாக முடியும். அதனால்தான் சந்தோஷ் பச்சோந்தியாக மாறினாலும் பரவாயில்லை என்று பல்டி அடித்து விட்டான். ஆனால் அவந்திகா சந்தோஷை அவ்வளவு ஈஸியாக விட்டு விடுவாளா என்ன? சந்தோஷ் அப்படி கூறியதும் சந்தோஷை கேவலமான ஜென்மம் என்பது போல் ஒரு பார்வை பார்த்த அவந்திகா, சார் நீங்க முன்ன வேற என்னவோ சொன்ன மாதிரி இருந்ததே என்று கேட்கவும் சந்தோஷோ அதற்கு பதில் கூறாமல் சிரித்து சமாளித்து விட்டு கிறிஷை பார்த்து, கிறிஷர் நீங்களே பாக்குறீங்கல்ல, இங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. எனக்கு நீங்க ஒரு 5 minutes டைம் தாங்க, நான் இத சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன்
அதுவரை நீங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என்று சந்தோஷ் ரெக்வெஸ்ட் செய்யவும் கிரிஷ் அவந்திகாவை இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்பது போல கேள்வியாக பார்த்தான். அவந்திகா கான்ஃபரன்ஸ் ரூமிற்கு போகுமாறு கண் அசைக்கவும் தான் கிரிஷ் ஓகே வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமிற்குள் சென்றான். கிரிஷின் பின்னால் அவனின் மேனேஜரும் பாடி கார்டும் சென்ற பிறகு சந்தோஷ் அவந்திகாவை சமாளிக்கும் முயற்சிக்கு வந்திருந்தான். அவந்திகா, நீதான் கிரிஷை இன்டர்வியூக்கு சம்மதிக்க வச்சேன்னு ஏன் சொல்லல? அதனாலதான் இவ்ளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிரியேட் ஆயிருக்கு. இத முன்கூட்டியே நீ சொல்லிருக்கலாமே என்று சந்தோஷ் கேட்கவும் அவந்திகா சந்தோஷை கேள்வியாக பார்த்தாள். அப்படியா சார்? அத சொல்லியிருந்தா மட்டும் என்ன நடந்திருக்கும்? நடந்த விஷயம் ஏதாவது மாறி இருக்குமா என்ன? அதான் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே என்று அவந்திகா கேட்கவும் சந்தோஷோ நோனோ அப்படியெல்லாம் இல்ல என்று அவசரமாக தலையாட்டினான். இல்ல சார், அப்படித்தான். நீங்க சொன்ன மாதிரி 1 மணி நேரம் மேனகாவை வெயிட் பண்ண வச்சது ரொம்ப பெரிய தப்புதான் என்று அவந்திகா பேசவும் சந்தோஷிற்கு தடுமாற்றமாகி போனது. சொல்ல போனால் மேனகாவின் இன்டர்வியூவை விட பல மடங்கு முக்கியமானது கிரிஷின் இன்டர்வியூ தான். அப்படி இருக்க கிரிஷ் இப்பொழுது அவந்திகாவின் பக்கம் நிற்கிறான். இந்த நேரத்தில் சந்தோஷால் அவந்திகாவை பிளேம் பண்ண முடியாதே. இப்பொழுது எது முக்கியம் என்பது சந்தோஷிற்கு தெளிவாக புரிந்திருக்க சந்தோஷ் அப்படியே அனுவிற்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தான். அனுவை கோபமாக பார்த்தவன், என்ன அனு, உனக்கு அவந்திகாவோட திறமைய பார்த்து பொறாம இருக்குன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அதுக்காக மேனகாவோட 10 மணிக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிட்டு அவந்திகா கிட்ட போய் 11 மணிக்குன்னு தான் இன்டர்வியூன்னு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த அளவுக்கு நீ லிமிட் தாண்டி நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல என்று சந்தோஷ் அனுவை குற்றவாளியாக்கி பேசிக் கொண்டிருக்கவும் அனுவிற்கு தூக்கி வாரி போட்டது. சந்தோஷ் இப்படி பல்டி அடிப்பான் என்று அனு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சொல்ல போனால் நேற்று இரவு முழுவதும் அனு சந்தோஷ் கூடத்தான் இருந்தாள். ஒரே அறையில் இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தனர். அப்படி இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் சந்தோஷ் திடீரென்று இப்படி கட்சி மாறி போவான் என்று அனு கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. சந்தோஷ் தான் அவந்திகாவை பழிவாங்கும் இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டு கொடுத்தவனே. அப்படி இருக்கும்போது அவனே இப்படி நல்லவன் வேஷம் போடுவதை பார்த்து அனுவிற்கு அழுகையே வந்தது. என்னதான் அனு மோசமானவளாக இருந்தாலும் அவள் ஏமாந்திருக்கிறாள் என்று உணரும் போது அனுவின் கண்கள் கலங்கி கண்ணீரில் அவளின் கண்கள் மூழ்கி போனது. அனுவின் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்த பிறகும் கூட அவந்திகாவிற்கோ அனுவின் மீது கொஞ்சம் கூட பரிதாபம் ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு அனு அவந்திகாவின் மனதை கல்லாக்கி வைத்திருந்தாள். எதை விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். அனு அவந்திகாவின் மனதில் வெறுப்பைத்தானே விதைத்திருக்கிறாள். பின் அங்கு அன்பை எதிர்பார்த்தால் எப்படி? அனு செய்த அநியாயங்களுக்கு அவந்திகா அனுவை லேசில் விடுவதாக இல்லை. சார், அனு பண்ண தப்புக்கு அவளை என்ன பண்ண போறீங்க என்று அவந்திகா கேட்கவும் அடுத்த நொடியே நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற அவந்திகா என்று அவந்திகாவிடமே திருப்பி கேட்டான் சந்தோஷ். அதற்கு அர்த்தம் அவந்திகா கொடுக்கும் பனிஷ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் சந்தோஷிற்கும் முழு சம்மதமே என்பதாகத்தான் இருந்தது. பழகிய பாசத்துக்காக அனுவை காப்பாற்றும் முயற்சியை கூட சந்தோஷ் எடுக்க துணியவில்லை. சந்தோஷின் இந்த குணத்தை உணர்ந்த அவந்திகாவிற்கு சந்தோஷின் மீது ஆத்திரம் வந்தாலும் இப்பொழுது அவந்திகாவிற்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு மிக பெரியதாயிற்றே. இத்தனை நாளாக அவந்திகாவை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த அனுவின் கடிவாளம் அவந்திகாவின் கைக்கு வந்திருக்க அதை வீணடிக்க அவந்திகா விரும்பவில்லை. அது புத்திசாலித்தனமும் இல்லையே. சந்தோஷை பார்த்த அவந்திகா, சார், அனு என்னோட சீஃப் எடிட்டர் ஆச்சே, நான் என்ன சொல்ல முடியும் என்று அவந்திகா தயக்கத்தோடு கூறவும் சந்தோஷோ அடுத்ததாக அனுவிற்கு பெரிய ஆப்பாக வைத்தான். என்னது? அப்படியெல்லாம் இல்ல அவந்திகா, அனு சீஃப் எடிட்டர்னு இன்னும் பிக்ஸ் ஆகல. அனுவுக்கு சீஃப் எடிட்டர் போஸ்டிங்கான எந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கொடுக்கல.
சீஃப் எடிட்டர் பொசிஷனுக்கு அனுவை விட தகுதியானவன் நீதான் அவந்திகா. சோ உனக்கு தான் டீம் 2ஓட சீஃப் எடிட்டர் போஸ்டிங் கிடைக்கும் என்று சந்தோஷ் கூறவும் அவந்திகாவிற்கு அவள் நினைத்ததை சாதித்த நிம்மதி கிடைத்தது. அவந்திகாவும் இந்த வார்த்தைகளைத்தான் எதிர்பார்த்தாள். அவந்திகா சீஃப் எடிட்டர் பொசிஷனுக்கு போனால்தான் சந்தோஷின் அத்துமீறுதலில் இருந்து அவந்திகாவால் தப்பிக்க முடியும். ஓரளவுக்கு அலுவலக அரசியலில் இருந்தும் அவந்திகாவிற்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நினைத்துதான் அவந்திகா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாள். அவள் நினைத்தபடி எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது. ஆனால் எல்லாம் சரியானாலும் இன்னமும் ஒருத்தி நிற்கிறாளே, அனு. அவளை என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே அவந்திகா அனுவை பார்க்க அனுவின் முகமோ ஏமாற்றத்திலும் இயலாமையிலும் இருண்டு கிடந்தது. ஆனால் அனுவை அவ்வளவு லேசில் விட அவந்திகாவிற்கு மனமில்லாமல் போகவும் அவந்திகா அனுவிற்கு அடுத்த ஆப்பை ரெடி செய்தாள். பின் என்ன, கர்மா இஸ் அ பூமராங் என்பது அனுவிற்கு இனியாவது புரிய வைக்க வேண்டியது அவந்திகாவின் கடமையாயிற்றே. கர்மாவில் இருந்து யாரால் தப்பிக்க முடியும்? பாகம் 129. அனுவை பார்த்த அவந்திகா அனுவ என்ன பண்றது என்று திரும்பவும் கேட்க சந்தோஷோ உன்னோட முடிவுதான் என்று அவந்திகாவின் கையில் அனுவுக்கான முடிவை தள்ளிவிட்டான். எனக்கு கிறிஷ் இன்டர்வியூக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் என்று அவந்திகா அனுவை அசிஸ்டன்ட் ஆக்கும் முடிவை பற்றி மறைமுகமாக கூற அவந்திகா கூறியதை கேட்டதும் சந்தோஷ், அப்படியா, அப்போ அனுவையே அசிஸ்டண்டா வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று உடனடியாக பதில் கூறினான். ஆனால் அவந்திகா அதோடு நிற்கவில்லை. ஓகே, ஆனா இப்போ மேனகாவோட இஷ்யூவை சரி பண்ணி ஆகணுமே, அந்த இஷ்யூக்கான விளக்கம் கொடுத்தாகணும்ல என்று அவந்திகா அடுத்த அம்பை எடுக்கவும் சந்தோஷோ, எஸ் எஸ், கண்டிப்பா மேனகாவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதான் ஆகணும். அத பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று அதற்கான முடிவையும் சந்தோஷ் அவந்திகா கையிலேயே கொடுக்க அவந்திகா அனு உருவாக்கிய அம்பை அனுவின் மீதே திருப்பி வீசினாள். மேனகா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் அனுதான் விளக்கி சொல்லணும், இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அனுதான் கொடுக்கணும் என்று அவந்திகா கூறியதும் அனுவிற்கு தூக்கி வாரி போட்டது. மேனகாவின் கோபத்தை பற்றி அனுவிற்கும் நன்றாகவே தெரியும். சாதாரணமாக இன்டர்வியூவிற்கு காத்திருக்க வைத்ததற்கே மேனகா பயங்கரமான பேயாட்டம் ஆடிவிட்டாள். இதில் இந்த காத்திருப்பே அனுவின் திட்டம்தான் என்று தெரிந்தால் மேனகாவின் கோபம் எந்த எல்லைக்கு போகும் என்பது அனுவிற்கு புரிந்துதான் இருந்தது. மேனகா நிச்சயம் இதை அவ்வளவு ஈஸியாக விடமாட்டாள் என்பது மட்டும் அனுவிற்கு தெள்ளத் தெளிவாக புரிந்தது. பயமும் பதட்டமுமாக அனு சந்தோஷை பார்த்தாள். இந்த விஷயத்தில் சந்தோஷ் ஏதாவது உதவி செய்வான் என்ற எதிர்பார்ப்போடு அனு சந்தோஷை பார்க்க சந்தோஷோ சர்வசாதாரணமாக, நோ ப்ராப்ளம், நீ சொல்ற மாதிரியே பண்ணிரலாம் அவந்திகா என்று கூறவும் அனுவிற்கு சப்த நாடியும் அடங்கிவிட்டது. அவ்வளவுதான், அவந்திகா நினைத்தது எல்லாமே நடந்துவிட்டது. அனுவின் கதை முடியும் நேரம் இது என்று நினைத்து கொண்ட அவந்திகா அனுவின் சூழ்ச்சியை முறியடித்துவிட்ட பெருமிதத்தோடு அனுவை பார்த்தாள். அனு, நான் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போறேன், எனக்கும் கிறிஷ் சாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா என்று கெத்தாக கூறிவிட்டு அவந்திகா போக அனுவிற்கோ அவந்திகாவை அப்படியே அறைய வேண்டும் போல் இருந்தது. ஆனால் சந்தோஷோ அனுவிற்கு அவந்திகாவை அறைவது போல கற்பனை பண்ணி பார்க்க கூட நேரம் கொடுக்காமல், அனு ஹரியப், சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு போ என்று அனுவை அங்கிருந்து அனுப்புவதில் அவசரம் காட்டினான். அனுவின் தலையெழுத்து இப்படி மாறியிருக்க அவந்திகாவோ கிறிஷின் இன்டர்வியூவை அசால்ட்டாக முடித்திருந்தாள். அவந்திகாவோடு கிறிஷ் முழுதாக ஒத்துழைத்ததால் அவந்திகாவிற்கு இந்த இன்டர்வியூ விஷயத்தில் பெரிதாக எந்த கஷ்டமும் இருக்கவில்லை. ஒரு வழியாக கிறிஷின் இன்டர்வியூ முடித்திருக்க கிறிஷை வழி அனுப்பி வைக்க வெளியே வந்தாள் அவந்திகா. தன்னை சுற்றி யாரும் இல்லை என்பதை கன்ஃபார்ம் செய்து கொண்ட கிறிஷ், சிசின்லா என்று அவந்திகாவை கூப்பிட்டு விட்டு, ஒரு வழியா
உங்களை சிஸ்ஸன்லான்னு கூப்பிட்டுட்டேன். இந்த இன்டர்வியூ முடியறதுக்குள்ள எனக்கு மூச்சே முட்டிருச்சு. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு என்று கிரிஷ் அதிக உரிமையோடு அவந்திகாவிடம் பேச, அவந்திகாவிற்கு கிரிஷின் இந்த பேச்சு ஆச்சரியமாக இருந்தது. அவந்திகா கிரிஷை 3வது முறையாகத்தான் பார்க்கிறாள். ஆனால் கிரிஷ் என்னவோ காலம் காலமாக அவந்திகாவோடு பழகியவன் மாதிரி உரிமையாக பழகுவதை பார்க்க அவந்திகாவிற்கு வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் பட்டது. கிரிஷை நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டவள், சார் என்று கிரிஷிடம் மரியாதையோடு பேச ஆரம்பிக்க, கிரிஷ் அவசர குரலில், சிசுன்லா, எதுக்கு இந்த சாரெல்லாம், என கிரிஷனை கூப்பிடுங்க என்று உரிமையும் அழுத்தமுமாக கூறவும் அவந்திகாவிற்கு வேறு வழி இருக்கவில்லை. அதனால் தயக்கத்தோடு, ஓகே கிரிஷ் என்று கூற, குட், இப்பதான் நல்லா இருக்கு என்றவன், சிசுன்லா, உங்க ஆபீஸ்ல என்னால இவ்ளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிருக்கும்னு நான் திங்க் பண்ணி பார்க்கவே இல்ல. ஆனா எப்படியோ நான் உங்களுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன், அப்படித்தானே சிசுன்லா என்று சிரித்தவன், சிசுன்லா, ஆபீஸ்ல நடந்த இந்த ப்ராப்ளம் பத்தி பிரதர் கிட்ட சொல்ல போறீங்களா என்று யோசனையாக கேட்டான். இதை பற்றி அரவிந்திடம் சொன்னால் கிரிஷால் அவந்திகாவிற்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்று அரவிந்திற்கு மட்டும் தெரிந்தால் அரவிந்த் நிச்சயம் கிரிஷை சும்மா விட மாட்டான் என்பது கிரிஷிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் இதை அவந்திகா அரவிந்திடம் சொல்லிவிடக் கூடாது என்பதுதான் கிரிஷின் விருப்பமாக இருந்தது. அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், சிசுன்லா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன முறை நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தப்போ நீங்க ரொம்ப டல்லா இருந்தீங்க. என்ன பார்த்ததும் பேசாம கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. உங்களை டல்லா பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதான் உடனே பிரதருக்கு கால் பண்ணி நீங்க பேட் மூட்ல இருக்கீங்கன்னு சொன்னேன். எப்படி என்னோட உடனடி ஆக்ஷன் என்று சிரித்தவன், ஆமா, அன்னைக்கு பிரதர் உங்களை எப்படி சமாதானப்படுத்தினாரு என்று ஆவலாக கேட்டான். கிரிஷ் சொன்னதற்கு பிறகுதான் அவந்திகாவிற்கு அன்று நடந்தது எதுவும் எதேச்சையானது இல்லை என்பது தெளிவாக புரிந்தது. அரவிந்த் ஒன்றும் எதேச்சையாக பார்க்கிற்கு வரவில்லை. கிரிஷ் சொல்லி அவந்திகாவின் மனநிலை தெரிந்துதான் அரவிந்த் பார்க்கிற்கு வந்திருக்கிறான். அவந்திகா வருத்தமாக இருக்கிறாள் என்று தெரிந்துதான் பீச்சிற்கு கூட்டி சென்றிருக்கிறான். ஆனால் அத்தனையும் கோ இன்சிடென்ட் என்று மழுப்பிவிட்டான். ஆனால் அன்றே அவந்திகாவிற்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அரவிந்த் பார்க்கிற்கு வருவதற்கு முன் அவந்திகாவின் போனுக்கு அவன் பல முறை கால் செய்திருந்தான். அரவிந்தின் போன் காலை பார்த்த பிறகு அவந்திகாவிற்கு நெருடலாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அப்பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டிருந்தாள். இப்பொழுது கிரிஷ் உண்மையை கூறவும் தான் அவந்திகாவிற்கு அரவிந்தின் மனம் முழுதாக புரிந்தது. அவந்திகாவிற்காகத்தான் அன்று அரவிந்த் அத்தனை வேலையையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறான். அவள் மனதை சமாதானப்படுத்தத்தான் அவ்வளவு தூரம் கூட்டி போயிருக்கிறான் என்று புரிந்ததும் அவந்திகாவிற்கு அரவிந்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்பட்டுவிட்டது. கஷ்டப்பட்டு கிரிஷை அங்கிருந்து அனுப்பி வைத்தவள் ஆபீஸிற்குள் சென்றதும் எப்பொழுது ஆபீஸ் முடியும், வீட்டுக்கு போகலாம் என்று வாட்சை பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவின் மனம் அரவிந்தையே நினைத்து கொண்டிருக்க, அதற்கு மேல் அவந்திகாவால் அந்த உணர்வோடு போராட முடியாமல் அரவிந்திற்கு மெசேஜ் செய்ய முடிவுக்கு வந்தாள். அரவிந்த் சார், இன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு வருவீங்க என்று அரவிந்திற்கு மெசேஜ் செய்தவள் ஒரு வழியாக நார்மல் மோடுக்கு வந்து ஆபீஸ் வேலையை பார்க்கும் மனநிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க, அனுவோ அவந்திகாவின் அருகில் நின்று கொண்டு அவந்திகாவை பார்வையாலேயே எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா எதேச்சையாக திரும்ப அங்கோ அனு கொலை வெறியில் கண்கள் சிவக்க அவந்திகாவை முறைத்து பார்த்தபடி நின்று கொண்டிருக்க, அனுவின் கண்ணை பார்த்த அவந்திகாவிற்கு அனுவின் ஆத்திரம் நன்றாகவே புரிந்தது. இருந்தாலும் அனுவிடம் எதையும் பேச விரும்பாதவளாய் அவந்திகா அனுவை கடந்து நடக்க, அனுவோ கோபத்தில் அடித்தொண்டையிலிருந்து பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, ரொம்ப எக்ஸைட் ஆகாத. இப்போ உன் கை உயர்ந்திருக்கலாம், ஆனா இது நிரந்தரம் இல்ல. எப்படியோ கிரிஷ மயக்கி அவர் இன்டர்வியூவை வாங்கிட்ட. ஒரே நியூஸ வச்சு நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்ட. ஆனா இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல.
நிஜமாவே உனக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனது மாதிரி நீயும் என்னை வேலையை விட்டு தூக்கி காட்டு, அப்போ நீ திறமசாலிதான் நம்புறேன் என்று அனு வம்படியாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகா அனுவை திரும்பி பார்த்தாள். அனு சொல்வது போல அனுவை இந்த ஆபீஸை விட்டு வெளியே அனுப்புவது ஒன்றும் அவ்வளவு சாதாரண காரியம் இல்லைதான். என்னதான் சந்தோஷ் கிறிஷிற்காக அவந்திகா கேட்டதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்தாலும் கிறிஷின் இன்டர்வியூ ஏற்கனவே முடிந்துவிட்டது. அது வெறும் ஒரு நாள் கூத்துதான். அதை வைத்துக் கொண்டு அனுவை வெளியேற்றுவது ஈஸியான காரியமில்லை. சந்தோஷ் இப்பொழுதும் அனுவின் பக்கம்தான் இருக்கிறான் என்பது அவந்திகாவிற்கு தெரியாதா என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக அனுவின் சொந்தக்காரியான ரேகாவும் இங்கேதானே இருக்கிறாள். அதனால்தான் அவந்திகா அனுவை வேலையை விட்டு அனுப்பும் கோரிக்கையை சந்தோஷிடம் வைக்கவில்லை. இதையெல்லாம் யோசித்த அவந்திகா சிரித்து கொண்டே, அனு, நீ இந்த ஆபீஸ்ல இருக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் என்று கூறவும் அனு கோபத்தில் கை முஷ்டியை இறுக்கிக் கொண்டாள். அனுவின் கோபத்தை பார்த்த அவந்திகா வேண்டுமென்றே அனுவை சீண்ட ஆரம்பித்தாள். உன்னை ஏன் இந்த ஆபீஸ்ல இருக்கணும்னு சொல்றேன் தெரியுமானு? அப்பதான் உனக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு நீ நம்பிட்டு இருக்கியோ அந்த நம்பிக்கையெல்லாம் வெறும் கற்பனை தான் உனக்கு புரியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சந்தோஷ்க்கு நீ வெறும் கை பொம்மை தான். அவருக்கு என்ன வேணுமோ அத ஓ மூலமா நிறைவேற்றிக்கிறாரு. ஆனா கை பொம்மைக்கு என்ன மதிப்பு இருக்கும்னு உனக்கு புரியணும்ல. அதுக்குதான் நீ இங்க இருக்கிறது உனக்கு பெட்டர்னு சொல்றேன் என்று அவந்திகா கூறவும் அனுவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவந்திகா, நீ என்று கோபத்தில் சீறிய அனு அவந்திகாவை அடிக்க வந்து விட்டு பின்வாங்கினாள். அனுவின் இந்த செயலை பார்த்து லேசாக சிரித்தவள், அனு, நீ சொல்ற மாதிரி உன்னைய வேலையை விட்டு தூக்கணும்னு நான் ஸ்ட்ராங்கா சந்தோஷ் கிட்ட டிமாண்ட் பண்ணிருந்தேன்னு வை. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிற? உனக்காக அவர் என் டிமாண்ட மறுத்து இருந்தா அப்புறம் கிறிஷ் இன்டர்வியூ அவர் கைவிட்டு போயிருக்கோம். அப்படி பார்த்தா அவருக்கு யார் பிரையாரிட்டியா இருந்திருப்பாங்க, கிறிஷா இல்ல நீயா என்று அவந்திகா கேட்கவும் அனு அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். அவந்திகா கூறுவதை போல ஒன்று நடந்திருந்தால் சந்தோஷ் கண்டிப்பாக அனுவை வேலையை விட்டு தூக்கவும் தயங்கி இருக்க மாட்டான் தான். இதே விஷயத்தை அவந்திகா காலையில் கூறி இருந்தால் கூட அனு நம்பியிருக்க மாட்டாள். ஆனால் சந்தோஷின் பச்சோந்தித்தனத்தை அனுவே கண்ணால் பார்த்த பிறகு அனுவால் அவந்திகா சொல்வதை நம்பாமல் இருக்க முடியவில்லை. அவந்திகாவை அனு இயலாமையோடு பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவோ, இதுக்கு மேலேயாவது உண்மைய புரிஞ்சுக்கோ அனு. இப்போ நீ என்ன பண்றனா, மேனகா கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிடு என்று ஆர்டர் கொடுத்து விட்டு அனுவை கண்டு கொள்ளாமல் அவளின் அறைக்கு சென்றாள். அறைக்கு சென்ற அவந்திகா ஹாயாக சேரில் அமர அவந்திகாவின் போனுக்கு மெசேஜ் வந்தது. அரவிந்த் தான் அவந்திகாவின் மெசேஜுக்கு ஏன் கேக்குற என்று ரிப்ளை செய்திருந்தான். அதை பார்த்தவளுக்கு என்ன பதில் அனுப்புவது என்று நர்வஸானது. இந்த கொஞ்ச நாளாக அவந்திகாவிற்கும் அரவிந்திற்குமான உறவு நல்ல விதமாக போய்கொண்டிருக்க அவந்திகாவிற்கு அரவிந்தின் மீது ஒரு ஃபீலிங் வந்திருந்தது. இப்படிப்பட்ட சமயத்தில் அவந்திகா தனது ஃபீலிங்கை அரவிந்திடம் தெரிவித்தால் அரவிந்த் அவந்திகாவின் ஃபீலிங்கை புரிந்து கொள்வான் என்று அவந்திகாவிற்கு தோன்றியதால் அவந்திகா அவளின் உணர்வை வெளிப்படுத்தும் முடிவுக்கு வந்திருந்தாள். ஆனால் அதை எப்படி சொல்வது என்றுதான் அவந்திகாவிற்கு தெரியவில்லை. மெசேஜை டைப் செய்யவும் டெலீட் செய்யவுமாக இருந்தவள் 5 நிமிட போராட்டத்திற்கு பிறகு, எதுக்காக என்கிட்ட இவ்ளோ அன்பா நடந்துக்கிறீங்க என்று டைப் செய்து ஒரு வழியாக சென்டும் செய்திருந்தாள். அவந்திகா அந்த மெசேஜை சென்ட் செய்த அடுத்த நொடி அரவிந்த் அதற்கு பிகாஸ் யூ ஆர் மை வைஃப் என்று பதில் அனுப்பவும் அந்த மெசேஜை பார்த்த அவந்திகா வானத்தில் பறப்பது போல் பரவசமாக உணர்ந்தாள். இந்த மெசேஜிற்கு என்ன அர்த்தம்? அரவிந்த் அவந்திகாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டான் என்பதுதானே. அதை உணர்ந்ததும் அவந்திகாவின் மனம் சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து தேவி அவந்திகாவின் அறைக்கு வந்தாள். அவள் கையில் இருந்த ரிப்போர்ட் ஃபைலை அவந்திகாவிடம் கொடுத்தவள், அவந்திகா, இது உன்னோட ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கும்
ஹெல்த் செக்அப் எடுத்தாங்கல்ல, அந்த ரிசல்ட் இப்போதான் வந்திருக்கு என்று தேவி கொடுத்து விட்டு போக அவந்திகா அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாள். அதில் இரத்த பரிசோதனைக்கு கீழே புரோஸ்ட்ரோஜன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் அதிகமாக இருப்பதாகவும் மறுபரிசோதனைக்கு பரிந்துரைக்கப்படுவதாகவும் இருக்க அவந்திகாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அவந்திகாவின் வாழ்க்கை இடியாப்ப சிக்கல் என்று ஆகிவிட்ட பிறகு ஒரே முயற்சியில் எல்லாம் சரியாகிவிடும் என்று எதிர்பார்ப்பது சரிவருமா என்ன? பாகம் 130. பிரெக்னன்சியில் பிரச்சனையா? மெடிக்கல் செக்அப் ரிப்போர்ட்டை பார்த்த அவந்திகாவிற்கு ஷாக் ஆனது. ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்கிறதென்றால் என்ன அர்த்தம்? இது பிரெக்னன்சியை தடுக்குமோ என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக இருக்கவும் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் என்று அவந்திகா போனை எடுத்தாள். ஆனால் அதற்குள்ளாக வாய் முழுக்க சிரிப்போடு சந்தோஷ் அங்கு வரவும் அவந்திகா போனை வைத்துவிட்டு சந்தோஷை பார்த்தாள். அவந்திகா, என்ன பண்ற என்று சந்தோஷ் கேட்க அவந்திகாவோ, சொல்லுங்க சார், ஏதாவது வேலை இருக்கா என்று வேடா வெறுப்போடு புன்னகைத்தபடியே கேட்டாள். இல்ல வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல அவந்திகா, நான் சும்மாதான் வந்தேன். நீ கிரிஷ் சார இன்டர்வியூ பண்ணல, அந்த இன்டர்வியூ ஆர்டிக்கிள் ரெடி ஆகிருச்சா? அத பத்தி விசாரிக்கத்தான் வந்தேன் என்று சந்தோஷ் சிரிப்பு மாறாமல் பேச அவந்திகாவிற்கு சந்தோஷின் எண்ணம் என்ன என்பது தெளிவாக புரிந்தது. சந்தோஷிற்கு கிரிஷின் இன்டர்வியூ ரொம்ப முக்கியம்தான். அதற்காகத்தான் சந்தோஷ் அவந்திகா வைத்த டிமாண்டுக்கெல்லாம் ஓகே சொன்னான். ஆனால் இப்பொழுது மட்டும் அவந்திகா அந்த இன்டர்வியூ ஆர்டிக்கலை சந்தோஷிடம் கொடுத்து விட்டால் சந்தோஷின் குணம் அப்படியே மாறிவிடும் என்பது அவந்திகாவிற்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரிந்தும் அப்படி செய்ய அவந்திகா என்ன முட்டாளா? அவந்திகாவிற்கு இப்போதைக்கு அனுவும் சந்தோஷும் அவளை தொந்தரவு செய்யாத அளவுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியாக வேண்டும் என்றுதான் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அவந்திகாவிற்கு வேறு வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை. அதனால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவ்வளவு எளிதில் தவறவிட விரும்பாதவளாய் அவந்திகா தனக்கான தேவையை நிறைவேற்றிக் கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பித்தாள். சந்தோஷர், நான் அந்த இன்டர்வியூ ஆர்டிக்கிளோட டிராஃப்ட சீக்கிரமாவே ரெடி பண்ணிடுறேன், அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்போ அந்த இன்டர்வியூ டிராஃப்ட நான் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா எந்த அதிகாரத்துல நான் அதை செய்யறது என்று அவந்திகா கேட்கவும் சந்தோஷோ அவசர குரலில் சீஃப் எடிட்டருங்கிற அதிகாரத்துலதான் என்று உடனடியாக பதில் கூறினான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் வார்த்தை மாயா ஜாலத்துக்கு மயங்க அவந்திகா ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே. எதுவாக இருந்தாலும் லீகலாக கன்ஃபார்ம் ஆனால்தானே அது நீடிக்கும். அதனால் அவந்திகா மேற்கொண்டு காய் நகர்த்த ஆரம்பித்தாள். ஆனா சார், அனுவதான சீஃப் எடிட்டர்னு அனௌன்ஸ் பண்ணீங்க, இப்போ இப்படி சொல்றீங்களே என்று அவந்திகா யோசனையோடு கேட்கவும், அதான் அப்பவே சொன்னேனே அவந்திகா, அனுவ சீஃப் எடிட்டர்னு லீகலா அப்பாயிண்ட் பண்ணல, அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பல, அது சும்மா பேச்சுவார்த்தைக்கு சொன்னது. சோ அத பத்தி நீ யோசிக்க வேணாம், நீதான் இப்போ சீஃப் எடிட்டர், அதுல எந்த சேஞ்சும் இல்ல என்று அவந்திகாவை நம்ப வைப்பதற்காக சந்தோஷ் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அவந்திகாவோ அதையெல்லாம் நம்புவதாக இல்லை. சார், என்னையும் சீஃப் எடிட்டர்னு பேச்சுவார்த்தையில தானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க என்று அவந்திகா சந்தோஷின் வார்த்தையாலேயே அவனுக்கு ரிவிட் அடிக்க, சந்தோஷிற்கு அவந்திகா எதை மனதில் நினைத்து கொண்டு அப்படி பேசுகிறாள் என்று நன்றாகவே புரிந்துவிட்டது. சில வினாடிகள் யோசித்தவன், நோ ப்ராப்ளம், நான் இமீடியட்டா ஹெட் ஆபீஸ்க்கு உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை அனுப்புறேன், அங்கிருந்து சீக்கிரமாவே ரெஸ்பான்ஸ் வந்துடும் என்று சந்தோஷ் கூறவும் அவந்திகா, ஓகே சார், அப்போ நீங்க எவ்வளவு சீக்கிரம் லெட்டர் அனுப்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துல நானும் இன்டர்வியூ டிராஃப்ட் ரெடி பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு புன்னகைத்தாள். ஆக அவந்திகா தெளிவாக இருக்கிறாள்.
அவளை பேசி கன்வின்ஸ் பண்ணுவது என்பது முடியாத காரியம் என்று புரிந்து கொண்ட சந்தோஷ் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி போனான். சந்தோஷ் அங்கிருந்து கிளம்பி போன சில நிமிடங்களில் மது அவந்திகாவை அழைத்து கொண்டே அவள் ரூமிற்கு வந்தாள். அவந்திகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று மது ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வந்திருக்க அவந்திகா என்ன என்பது போல் மதுவை பார்த்தாள். இந்த அனு இருக்கால, அவ இன்னமும் அடங்குன மாதிரி தெரியல. இந்நேரம் அவ இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா இவ்ளோ அவமானத்துக்கு பின்னாடியும் இந்த வேலையில இருக்கணுமான்னு யோசிச்சு உங்க வேலையும் வேணா ஒன்னும் வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனா அந்த அனு இப்பவும் இங்கேயே இவ்ளோ சாமர்த்தியமா இருக்கா பாரே. நீ கிறிஷ ஆபீஸ்க்கு வெளியில வழி அனுப்ப போயிருந்தேல, அந்த சமயத்துல அனு மேனேஜிங் எடிட்டர் ரூமுக்கு போனத நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். ரூமுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா திரும்பி வந்த அனு முகத்தை பார்த்தா சமாதானமான மாதிரி தெரிஞ்சது. மேனேஜிங் எடிட்டர் அனுவை ஏதோ பேசி சமாதானம் பண்ணிருப்பார் போல. ஆனா அனு இப்படி நடந்துக்கிறவ இல்லையே. இவ்ளோ ஈஸியா அவ சைலண்ட் ஆகுற கேரக்டர் இல்ல. இந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி வேற ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பார்த்து இருந்துக்கோ அவந்திகா என்று மெதுவான குரலில் கூறவும் அவந்திகா கண்களை சிமிட்டிக் கொண்டு, மது, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் என்று நம்பிக்கையோடு கூறினாள். ஆமா, நீ பாத்துப்பதா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அவந்திகா. இல்லனா மேனேஜிங் எடிட்டரும் அனுவும் பண்ண சூழ்ச்சிய சமாளிச்சு நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இங்க உட்கார்ந்திருக்க முடியுமா? உன் மேல நம்பிக்கை இருக்குதான், இருந்தாலும் அந்த அனுங்கிற நரிய நினைச்சாதான் பயமா இருக்கு. அவ வெறும் நரி இல்ல, திமிரும் அடுத்தவங்களை கெடுக்கணும்ன்ற கெட்ட எண்ணமும் வச்சுக்கிட்டு அதையே வாழ்க்கையா வாழற தந்திர நரி. அவளை அவ்ளோ ஈஸியா எடை போட்டு சாதாரணமா விட்டுறாத அவந்திகா என்று மது அவந்திகாவை எச்சரித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி போனாள். ஆனால் மது யோசிக்கும் அளவுக்கு அவந்திகாவோ இப்பொழுது அனுவை பற்றி யோசிக்கும் மனநிலையில் இருக்கவில்லை. அவளின் யோசனையும் குழப்பமும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பற்றித்தான் இருந்தது. மது அங்கிருந்து போனதும் அவந்திகா வேகமாக போனை எடுத்து புரோஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருந்தால் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை நெட்டில் சர்ச் செய்து பார்த்தாள். நெட்டில் அவந்திகா சர்ச் செய்ததற்கு வந்த ரிசல்ட்டை பார்த்ததும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருந்தால் பிரெக்னன்ட் ஆவதில் சிக்கல்கள் இருக்கும் என்பதை பார்த்ததும் பதட்டத்தில் அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இது எப்படி பாசிபிள்? இவ்ளோ நாள் நல்லா தானே இருந்தேன், எப்படி திடீர்னு இப்படி ஆகும்? ஒருவேளை ரிப்போர்ட் மாறி வந்திருக்குமோ? ஆனா ரிப்போர்ட்ல என் பேர் தானே போட்டிருக்கு. சோ ரிப்போர்ட் மாற சான்ஸே இல்ல. வேற என்னவா இருக்கும் என்று யோசித்து யோசித்து அவந்திகாவிற்கு தலைவலிதான் வந்தது. அவள் பரம்பரையில் யாருக்கும் பிரெக்னன்ட் ஆவதில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்கவில்லை. அவந்திகாவின் அம்மா கூட இதை பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக பேசுவதை அவ்வப்போது கேட்டிருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் அவந்திகா இதற்கு முன் எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் கூட இந்த பிரச்சனை இருந்ததாக ரிசல்ட் வந்திருக்கவில்லை. அப்படி இருக்க திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனை வர என்ன காரணம் இருக்கும்? அதுவும் குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருப்பது அவந்திகாவிற்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் உண்டு பண்ணியது. அவந்திகாவிற்கு பிரெக்னன்ட் ஆவதில் பிரச்சனை இருப்பது மட்டும் அரவிந்திற்கு தெரிந்தால் அவந்திகா அரவிந்தை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டது போல் அல்லவா அவன் நினைத்துக் கொள்வான். இத்தனைக்கும் குழந்தைக்காகத்தானே அரவிந்த் அவந்திகாவை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் செய்திருக்கிறான். மாதவி வேறு குழந்தைக்காக ரொம்பவே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவந்திகா பீரியட்ஸ் ஆனது தெரிந்த போதே மாதவி அரவிந்திடம் சத்தம் போட்டாள். அரவிந்திடம் குறை இருப்பது போலத்தான் மாதவி அரவிந்தை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்க அவந்திகா இந்த பிரச்சனையை கண்டு கொள்ளாமல் விட்டால் அது மாதவிக்கு செய்யும் துரோகம் என்றுதானே ஆகிவிடும். இதையெல்லாம் யோசித்த அவந்திகாவின் மனம் புள்ளுவாய் துடிக்க ஆரம்பித்தது. அதற்கு மேலும் அந்த ரிப்போர்ட்டை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு
ஆபீஸில் அமர்ந்திருக்க அவந்திகாவால் முடியாமல் போகவும் வேகமாக அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டவள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு ஆபீஸில் பெர்மிஷன் போட்டுவிட்டு அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனாள். டாக்டரை பார்க்க காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவந்திகாவின் மனம் வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தது. பிரெக்னன்ட் ஆவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர் சொல்லிவிட வேண்டும் என்று அவந்திகாவின் மனம் குழந்தைத்தனமாக வேண்டிக் கொண்டிருக்க, அவந்திகாவின் டர்ன் வந்ததும் அவந்திகா டாக்டரின் ரூமிற்குள் பயத்தோடு நுழைந்தாள். டாக்டரிடம் ரிப்போர்ட்டை காட்டியவள் டாக்டர் கேட்ட சில கேள்விகளுக்கு தயக்கத்தோடு பதில் கூறிவிட்டு டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ என்று நர்வஸாக டாக்டரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். உங்க பேரு என்று கேட்ட டாக்டர் ரிப்போர்ட்டில் இருக்கும் அவந்திகா என்னும் பெயரை பார்த்துவிட்டு, லுக் மிஸ்ஸஸ் அவந்திகா, என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ், பிளீஸ் கருத்தட மாத்திரை எடுத்துக்கிறத இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுங்க என்று கூறவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவந்திகாவே பிரெக்னன்ட் ஆகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்க இப்படி ஒரு சமயத்தில் கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொள்ள அவந்திகா என்ன லூசா? டாக்டரை அதிர்ச்சியோடு பார்த்தவள், டாக்டர், அப்படியெல்லாம் நான் எந்த மாத்திரையும் சாப்பிடலையே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? பிளீஸ் டாக்டர், வேற ஏதாவது பிரச்சனையான்னு செக் பண்ணி பாருங்களேன் என்று பதற்றத்தோடு அவந்திகா பேசவும் டாக்டரோ புருவத்தை உயர்த்தி யோசனையோடு அவந்திகாவை பார்த்தார். அப்படியா, நீங்க கருத்தடை மாத்திரை எடுத்துக்கலையா? அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் இவ்ளோ ஹை லெவல்ல இருக்க வாய்ப்பில்லையே என்று சந்தேக பார்வையோடு அவந்திகாவை பார்த்தவர், இங்க பாருமா, குழந்தை வேண்டாம்னா பேபி ஃபார்ம் ஆகாம இருக்க இந்த காலத்துல நிறைய வழி இருக்கு. காண்டம் யூஸ் பண்ண விரும்பலனா கூட காப்பர் டீ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி கருத்தடை மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா அது உன் ஹெல்த்தையே மொத்தமா மோசமாக்கிடும். நீ சின்ன பொண்ணா இருக்க, உனக்கு இன்னும் லாங் லைஃப் இருக்கு. இப்பவே உடம்ப இவ்ளோ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேனா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமாகிடுமா. நல்ல வேளையா இப்போவே நீ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போவே இத சரி பண்ணலனா ஃபியூச்சர்ல உனக்கு குழந்தை பிறக்காம கூட போக வாய்ப்பு இருக்கு. சோ பி கேர்ஃபுல் என்று அந்த பெண் மருத்துவர் அம்மா ஸ்தானத்தில் இருந்து அக்கறையோடும் ஆதங்கத்தோடும் பேச, அவந்திகாவின் கண்களோ பயத்திலும் குழப்பத்திலும் கலங்கியது. அந்த டாக்டர் அவ்வளவு சொல்லியும் கூட அவந்திகாவால் இதை உண்மை என்று நம்ப முடியவில்லை. அவள்தான் எந்த கருத்தடை மாத்திரையும் எடுத்துக்கொள்ளவில்லையே, பின் எப்படி இதை உண்மை என்று நம்ப முடியும்? அதனால் கலங்கிய கண்களோடு டாக்டரை பார்த்தவள், டாக்டர், சத்தியமா நான் எந்த கருத்தடை மாத்திரையும் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டதே இல்ல. இப்ப நானும் என் ஹஸ்பண்டும் குழந்தை பெத்துக்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி டாக்டர் கருத்தடை மாத்திரையை எடுத்திருப்பேன்? டாக்டர் பிளீஸ் என்னை செக் பண்ணி வேற ஏதாவது ப்ராப்ளமானு பார்த்து சொல்லுங்க டாக்டர் என்று அவந்திகா பரிதவிப்போடு கூறவும் தான் அவந்திகா கூறுவது உண்மையாக இருக்கலாம் என்று டாக்டருக்கு தோன்ற ஆரம்பித்தது. சரிமா, நீ சொல்றத நம்புறேன். திரும்ப ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்திரலாம். பிளட் டெஸ்டுக்கு எழுதி கொடுக்கறேன். நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க என்று டாக்டர் அவந்திகாவை அனுப்பி வைக்கவும், டாக்டர் அறையை விட்டு வெளியில் வந்தவள் மனமோ டாக்டர் கூறிய வார்த்தைகளை நினைத்து குழம்பி தவிக்க ஆரம்பித்தது. அவந்திகா கருத்தடை மாத்திரை எடுக்கவில்லை. ஆனால் டாக்டரோ கருத்தடை மாத்திரை எடுத்ததால் தான் இப்படி ஆகியிருக்கிறது என்று அடித்து கூறுகிறார். அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டே இருக்க, அவந்திகாவின் மூளைக்குள் சடார் என்று மரியா கொடுத்த பாலின் சுவை நினைவுக்கு வந்தது. அந்த பாலில் ஏதோ ஒரு மாத்திரை கலப்பதை பார்த்து அவந்திகா விசாரிக்கும் போது அது நாட்டு மருந்துதான். சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆவதற்காக அரவிந்த் பிரத்யேகமாக வாங்கி வந்திருக்கும் மருந்து என்று மரியா கூறியது அவந்திகாவிற்கு நினைவுக்கு வரவும், அவந்திகாவின் மனதுக்குள்ளோ சந்தேகம் முளைக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த சந்தேகம் அந்த மருந்தின் மேல்தான் இருந்ததே ஒழிய அந்த மருந்தை வாங்கி வந்தவன் மேலோ இல்லை மருந்தை கலந்து கொடுத்த மரியாவின் மேலோ ஏற்பட்டிருக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் சந்தேகம் என்று ஒன்று வந்த பிறகு
இதற்கு மேல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பது சரிவராது. எல்லாவற்றிற்கும் அரவிந்தின் வீட்டில்தான் பதில் இருக்கிறது என்று நினைத்து கொண்ட அவந்திகா பிளட் டெஸ்ட் கொடுக்க போகாமல் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு நேராக அரவிந்தின் வில்லாவை நோக்கி கிளம்பினாள். ஆனால் அரவிந்தின் வீட்டிலோ அவந்திகா எதிர்பார்த்த மாதிரி அவளின் கேள்விக்கான பதில் மட்டும் காத்திருக்காமல் கூடவே இலவச இணைப்பாக அவந்திகாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் உண்மையும் வெளிவர காத்திருந்தது.